அங்கங்க ரோட்ல இருந்து கஞ்சா கிஞ்சா எல்லாருமே அடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். குடிச்சிட்டு பிடிக்கிறாங்க, குடிக்கிறது விற்கிறதும் அவங்க தான். எப்படி சொல்றது, இன்னும் பச்சையா சொல்லலாம் வேண்டாம். டிவின்றதுனால நம்ம டீசலா சொல்லலாம். கேவலமா இருக்கு, அவ்வளவுதான். எப்படி சொல்றது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பே கிடையவே கிடையாது. என் குழந்தைங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டு கூட்டிட்டு வரது வரைக்கும் எங்களுக்கு வேலையா இருக்கு. அவங்க டியூஷன் கூட்டு போகணுமா, இல்ல லேட் நைட்ல கிளாஸஸ் யாரும் வைக்கலாம், இல்ல அலோவ் பண்றதே கிடையாது. அவ்வளவு பயமா இருக்கு. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சுத்தமா கிடையவே கிடையாது. 100% அது எங்க வேணாலும் அடிச்சு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மால்ஸுக்குள்ள வந்துட்டு போறவங்க கூட ரொம்ப பயந்து பயந்து தான் வந்துட்டு போறாங்க. யாருமே தைரியமே கிடையாது. ரொம்ப மோசமா தான் இருக்கு. எதுவுமே எல்லாமே நீங்க எதுவும் குறிப்பிட்டு இது அதுன்னு இல்ல, மொத்தமா டோட்டலாவே வேஸ்ட். எதுவுமே கிடையாது. விலைவாசி இஷ்டத்துக்கு இருக்கு. நம்ம 1 hour டிராவல் பண்ற பெட்ரோல் ஆகட்டும், டீசல், நம்ம ஒரு டிராபிக் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும், எல்லாமே சட்டம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அடுத்த ஆட்சி வேற மாற்றம் சொல்றாங்க. மாற்றம் வந்துட்டு அவங்க மட்டும் வேற என்ன பண்ணணும்? இப்போ எல்லா படம் நடக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சி வந்து பங்கேற்கிறது அவங்க தான் இல்ல. கொலை கொள்ளாது அது வந்து நமக்கு பேசிக்கா ரொம்ப டீப்பாலாம் தெரியாது. பட் ஆனா எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அரசியல் கொலைகள் தான் நடக்குது. இப்போ இறந்தவரும் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணா ஆகட்டும், இல்ல நிறைய பேர் நம்ம பாக்குறோம், எல்லாமே அரசியல் ரீதியா தான் போகுது. அரசியல் கொலைகள் தான் எல்லாத்துலயுமே ஈடுபாடு இருக்கு. மாற்றம் எதுக்காக கேட்கலாம், இவங்க 2 பேரும் தான் நம்ம ஒரு 50-60 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். புதுசா ஒருத்தர் வரட்டும். கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கவர்மெண்ட் எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் வரணும். திருப்பி இவங்களே வந்து உட்காந்து மாற்றம் வரட்டும். மாற்றம் வந்து சட்டம் எல்லாருக்குமே, ஒரு சின்ன பசங்க இருந்து மாற்றம் வரணுங்க. அதான் நிறைய பேர் இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, வரட்டும். இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கிளியரா இருக்காங்க. ஸோ யூத் கிட்ட இருக்கு ஒருத்தர் வரட்டும், புதுசா வரட்டும். இவங்களே நான் இவங்க பட்டா கொடுத்துருக்காங்க. இந்தியா புதுசா வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா மாற்றம்.